படுத்தி வீடுகளில் கூடினர் என்ற திருப்பாடலின் வாசகத்திற்கு ஏற்ப நமது தேவ சகாயம் அன்பியம் தங்களுடைய வளர்ச்சி பாதையில் தங்களுடைய முன்னேற்றங்களை பகிர்ந்து கொள்வதோடு எதிர்கால திட்டங்களை பற்றிய அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தேவசகாய அன்பிய ஆண்டு அறிக்கை. தேவசகாய அன்பியத்தில் உள்ள மொத்த குடும்பத்தின் எண்ணிக்கை 11. பெரியோர் எண்ணிக்கை 2, பெரியோரின் எண்ணிக்கை 18, இளையோரின் எண்ணிக்கை 10, மறைக்கல்வி பிள்ளைகளின் எண்ணிக்கை 2. அன்பிய தலைவர் ஸ்டெல்லா மேரி, முதன்மை பொறுப்பாளர் பால் ரமேஷ். எங்கள் முதல் அன்பிய குழுமானது திரு மைக்கேல் ராஜ் ஜான்சிராணி அவர்களது இல்லத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணை பங்கு தந்தை அவர்கள் கலந்து கொண்டனர். அன்று விவிலியத்தை வாசித்து அனைவருக்கும் பிடித்த கருத்துக்களை பகிர்ந்து எங்கள் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு கருத்து கூறினோம். எங்கள் இரண்டாவது கூட்டத்தில் 1 யோவான் நற்செய்தியில் இருந்து அன்பு என்ற தலைப்பை தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்தோம். ஜெபமாலை மாதமான அக்டோபர் மாதம் அன்னையின் திருசுரூபத்தை அன்பிய வீடுகளுக்கு எடுத்து சென்று குடும்பமாக இணைந்து ஜெபமாலை ஜெபித்தோம். திருவிழா திருப்பலியில் திரு இருதய ஆண்டவர் அன்பியத்துடன் இணைந்து நவநாள் திருப்பலியை சிறப்பித்தோம். எங்கள் அனைத்து அன்பிய கூட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் நேரம் தவறாமல் குடும்பமாக இணைந்து திருப்பலியில் பங்கேற்க வலியுறுத்தினோம். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் வியாழக்கிழமை நற்கருணை ஆராதனையில் எங்கள் அன்பிய குடும்பங்களில் உள்ள அனைவரையும் வர வலியுறுத்தினோம். மறைவட்ட அன்பிய ஒருங்கி பங்கேற்றோம். தேர்வு நேரங்களில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக ஜெபித்தோம். ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலிக்கு காலை 6:50 மணிக்கு முன்பதாக வருமாறு மற்றும் திருப்பலி வாசகம் வாசிக்க முன்வருமாறு வலியுறுத்தினோம். அன்பிய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள்: திருப்பலிக்கு வராமல் இருப்பவர்களை அழைத்து வருவோம். குடும்ப ஜெபம் ஜெபிக்க வேண்டும். பேசாமல் இருக்கும் நபரிடம் ஒப்புரவு செய்து கொள்வது. 2 வருட காலமாக நம்முடைய பங்கு தந்தை மற்றும் துணை பங்கு தந்தை துணையுடன் நம் அருட்சகோதரிகள் அன்பினாலும் நம் ஒற்றுமையுடன் செயல்பட்டு வருகின்றோம். நம் ஆலயத்தில் 2ஆம் வியாழக்கிழமை நற்கருணை வழிபாடுகளில் கலந்து கொண்டு அனைவருக்கும் எங்கள் அன்பியம் சார்பாக சுமார் 7 முறை உணவு உபசரித்தோம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி நம் பங்கு ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவில் 29ஆம் தேதி நவநாள் அன்று தேவசகாய அன்பியம், திரு இருதய ஆண்டவர் அன்பியம் மற்றும் ஆரோக்கிய அன்னை அன்பியத்துடன் இணைந்து உணவு உபசரித்தோம். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி புனித ஆரோக்கிய அன்னை திருவிழா நவநாள் அன்று திரு இருதய ஆண்டவர் அன்பியத்துடன் இணைந்து உணவு உபசரித்தோம். இன்னும் நிறைய சாதிக்க எங்கள் பங்கு தந்தையின் துணையோடு எங்கள் 4 அன்பியத்துடன் இணைந்து செயல்படுவோம் என்று கூறி இந்த ஆண்டு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றோம். இந்த அன்பிய அறிவிக்கையில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா? ஏதாவது சேர்க்க வேண்டுமா? விடுபட்டு இருக்கிறதா? இல்லையா?